90 நாள் பிசினஸ் ஜேர்னில இன்னைக்கு 80வது நாள். எப்பவும் 6:37க்கு ரீச் ஆகுற பஸ்ஸை டிரைவர் அண்ணா நாம தான் அடிச்சு கிளப்பி ஓட்டி 5 மணிக்கே சென்னை வந்து விட்டாரு. இந்த டைம் போனா வீட்டுல திறக்க மாட்டாங்கன்னு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து படுத்துட்டேன். அப்புறம் எழுந்து வீக்லி பர்ச்சேஸ்க்கு மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். எல்லா வாரமும் என்ன விலை கொஞ்சமாச்சும் குறையுதான்னு போய் விசாரிப்பேன். நம்ம நம்பிக்கை தான் குறையதே தவிர விலை அப்படியே தான் இருக்குது. சரின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாள் முன்னாடி கத்திய சாண பிடிச்சி வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு நம்ம ஃபிங்கர்லயே ஷார்ப் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைக்கு வந்துட்டேன். நிறைய பேர் மீன் குழம்பு சாம்பார் போக சப்பாத்திக்கு வெஜ் குருமா கேட்பாங்க. எனக்கு செய்ய தெரியாதனால அதை வைக்காம இருந்தேன். அண்ட் யூடியூப்லயும் கெட்டியா வீட்டுக்கு செய்யற மாதிரி தான் வீடியோஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு ரெசிபி சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணதுல ஆகோவோகன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரா வந்துச்சு. அப்புறம் கடைக்கு வந்துட்டு சனிக்கிழமை கடையை என்னடா பண்ணீங்க 2 நாளா கஸ்டமர் கவுண்டே குறைஞ்சிருச்சேன்னு கேட்டதுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டோம்னு சொன்னா. அப்புறம் எங்க சப்பாத்தி பரத்துன்னு சொன்னதுக்கு ஹார்ட் ஷேப்ல ஜட்டி ஷேப்ல எல்லாம் பரத்தி சுட்டு கொடுத்துருக்கானுங்க போல. விளங்கும்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேல பேக் டு பேக் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சென்னாவும் போனி பண்ணிட்டோம். லாஸ்டா நம்ம கேமியா முதலாளி வந்துட்டு அவங்க கடையில இருந்து சில்லற காசெல்லாம் பொறுக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனா. பஸ்ல சரியா தூங்காதனால செம்ம டயர்டு. அப்புறம் வெஷல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.